நேர்களை வணக்கம். நான் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். திருச்சி கூட்டத்தில் ஊடகத்தினருக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை கவனித்தீர்களா? மீடியா ஓரம் கட்டுப்பட்டு விட்டது என்பது சிம்பாலிக்காக மீண்டும் நிரூபித்திருக்கிறார். இது ஒரு ஆபத்தான போக்குங்க. முதலமைச்சர் மீடியா கிட்ட பேசுறதே இல்லைங்க. முற்றிலுமாக அவர் தவிர்க்கிறார். பேச வேண்டும் என்று நாம் நிர்பந்திக்க முடியாது, கட்டாயப்படுத்த முடியாதுங்க. பட் தார்மீக ரீதியில முதலமைச்சருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மீடியாவோட பேசுவது என்பது ஒரு கடமை. த்ரூ மீடியா தான் நீங்க சிவில் சமூகத்தோட பேசுறீங்க. இன்னைக்கு மக்களோட உரையாடுறதுக்கு தொழில்நுட்பம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருச்சு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதை நீங்க செய்ய முடியாது. ஏன்னா அப்போ சோஷியல் மீடியா கிடையாது. அப்போ அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் இவற்றை நம்பிதான் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த லக்ஸுரிய சொகுசை மீடியா இழந்துருச்சு. இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறது மூலமா, யூடியூப்ல, இன்ஸ்டால, எக்ஸ்ல நேரடியாக விஜய் பேச முடியும். முதலமைச்சர் விஜய் தன் கருத்தை சொல்ல முடியும். ஆனா எதிர்கேள்வி கேட்டால் அவரிடம் பதில் கிடையாது. அப்போ அது ஒரு வழிப்பாதையாக போகிறது. இது ஆபத்தான போக்கு. நீங்க இதை கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர்கள் தேர்தல் அறிக்கை டாஜ் பரமண்டல் ஹோட்டல் நுங்கம்பாக்கத்துல பால் ரூம்ல வெளியிடும் போது மீடியாவை உள்ள விடலை. 800 பேர் உட்காரக்கூடிய மிக விசாலமானது ஒரு ஹால். அது மீடியாவை அண்டர் கிரவுண்ட்ல தரைதளத்துக்கு கீழே கார் ஷெட்டில் 4 டேபிள் சேரை போட்டு உட்கார வச்சு ஸ்கிரீன் போட்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. கேட்டா நாங்க உங்களை கூப்பிடலையா? அதை மீடியா கண்டிக்கல, மார்ஷல் அப்ஜெக்ட் பண்ணல, மீடியா ரெசிஸ்ட் பண்ணல. அதை யாரும் வெளியில சொல்லலைங்க. அதுதான் சிக்கல். அவங்க அண்டர் கிரவுண்ட்ல உட்கார வச்சது சிக்கல் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவா இருக்காங்க. அதை ஒருத்தர் கூட ஒரு ஊடகம் கூட அடுத்த நாள் அச்சு ஊடகங்கள்ல செய்தியா போடல. ஒரு தொலைக்காட்சி கூட அதை ஒரு இஷ்யூ ஆக்கல. விஜயை எதிர்த்து செய்தி சேனல்கள் கூட அதை இஷ்யூ ஆக்கல. அங்கிருந்து தொடங்குது இது. இப்ப வெளியில தூக்கி உங்களை உட்கார வச்சிருக்காங்க. நீங்க ஏன் பாய்காட் பண்ணக்கூடாது? பாய்காட் பண்ண முடியாது, ஒருத்தராலையும் முடியாது. இப்ப முடியாது. ஏன்னா முதலமைச்சர் அன்னைக்கு கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்க குறைஞ்சபட்சம் எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்கீங்க. ஒரு புழு கூட மிதிக்க நெளியும். நீங்க நிமிர கூட மறுக்கிறீங்க. அழுகுற புள்ளதான் பால் குடிக்கும். இது வரும் நாட்களுக்கான அறிகுறி. இது இந்த கவர்மெண்ட் இன்னும் 5 வருஷம் இருக்குது. என்னெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு மீடியாவுக்கு எவ்வளவு சவால்கள் காத்திருக்கின்றன என்பதற்கு இவையெல்லாம் உதாரணங்கள். பல பிரச்சனைகளுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும்னு எதிர்பார்ப்பது நியாயமானது. மக்களின் கருத்தை தான் மீடியா எதிரொலிக்குது. மீடியாவுக்கு அஜெண்டா இருக்குது. மீடியா கேவலமான காரியங்களை செய்துன்றதெல்லாம் உண்மை, மறுக்கல. பட் அது தவிர்க்க முடியாத ஒரு தீமையா தான் இன்னைக்கு சமூகத்தில் இருக்குது மீடியா என்பது. அப்போ மீடியா மூலமா தானே மக்கள் செய்திகளை தெரிந்து கொள்கிறார்கள். நீங்க சமூக வலைதளங்கள் மூலமாக தொழில்நுட்ப வளர்ச்சியால் நீங்கள் பேசக்கூடியது என்பது ஒரு வழிப்பாதை. மோடி அவர்கள் பேசுகிற மன் கி பாத் மாதிரி. இன்றைக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்றைக்கு பிரதமர் அவர்கள் உடனான முதலமைச்சருடைய சந்திப்பு என்ன நடந்தது? சும்மா நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க, 4 கோரிக்கை வச்சோம்னா, ஸ்டாலின் இது முதலமைச்சராக இருக்கும்போது 40 கோரிக்கைகளுக்கு மேல வைத்தார்கள். 60 கோரிக்கைகள், 63 கோரிக்கைகள். எடப்பாடி இருந்தபோது 24, 25 கோரிக்கைகள். தலைமைச் செயலாளர் இல்லாமல் முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கவே மாட்டார். தலைமைச் செயலாளர் இல்லாமல் நீங்கள் எப்படி சந்தித்தீர்கள்? என்ன நிர்வாக ரீதியிலான விஷயங்கள் எப்படி பிரதமரிடம் எடுத்து செல்லப்பட்டிருக்கும்? ஏன் தலைமைச் செயலாளரை நீங்கள் கூட்டுக்கு போகல? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. இதற்கான பதில் செய்தியாளர்கள் முதலமைச்சரை அணுகி கேள்விகளை கேட்க அனுமதித்தால் தான் அரசிடமிருந்து, முதலமைச்சரிடமிருந்து பதில் வரும். நான் ஒத்துக்கிறேன், சட்ட ரீதியாக அது ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது. பிரஸ் கிட்ட பேசுங்கன்னு நம்ம ஒருத்தரை நிர்பந்திக்க முடியாது. சீஃப் மினிஸ்டர் கூட நீ நிர்பந்திக்க முடியாது. ஒரு தார்மீக ரீதியிலான ஒரு எழுதப்படாத விதி அது. இப்ப இன்னும் நாள் ஆக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். மலை போல் பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம முன்னால குவிஞ்சு கிடக்குது. கரெக்டா? இப்ப இதுல எங்க போய் யார்கிட்ட நீங்க தெளிவு கேட்பீங்க? ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார், அருண்ராஜ், இவங்கெல்லாம் மரியா வில்சன், அவங்க கிட்ட எல்லாம் நீங்க என்ன பெருசா நீங்க எதிர்பார்த்துறீங்க? முதலமைச்சர் மட்டுமே பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அவற்றை எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீர்கள்? ஏன் தவிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க?
நல்ல கேள்வி, அதை நீங்க அங்க கேட்கணும், விஜய் கிட்ட கேட்கணும். ஜென்ரலா பொதுவா வைக்கிற கிரிட்டிசிசமும் ஓப்பனா சொல்றேனே, யாருக்கும் விவரம் தெரியல, விஷயம் தெரியலன்றாங்க. அந்த இது பெரிய பிரச்சனையா? எனக்கு தெரியல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலாக அவர் அதுக்கு முன்னாலே வந்து 25 ஆண்டுகள் அரசியல் இருந்தார். முதலமைச்சரான போது அவரும் நிர்வாக ரீதியில ஒன்றும் திறமை இல்லாதவனா திமுக வந்து ரொம்ப கேவலமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. ஆனால் டே ஒன்லேருந்தே வந்து அவர் வந்து ஆகச்சிறந்த ஒரு விஷயதாரியாக நிர்வாகியாக தான் இருந்தார். அவரெல்லாம் ஒன்றும் குரல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்பது திமுக கட்டமைத்த ஒரு பொய் பிம்பம். அது எனக்கு நன்றாக நினைவு இருக்குது. அப்பொழுது அந்த எம்ஜிஆர் காலத்தில் செய்தியாளராக இருந்த ஒருவர் இறந்து விட்டார். இப்பொழுது துர்ராஜன் பேர், அவர் பிடிஐல ஹிந்துலலாம் இருந்தார். கடைசியாக ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் இருந்து இறந்து போனார். அவர் 77 எம்ஜிஆர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்று ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை கழகத்தில் நடந்த பிரஸ் மீட்டில் அவர் கலந்துக்கிட்டார். அந்த கூட்டணி தேர்தலில் வந்து ரெண்டு கம்யூனிஸ்டுகள் வந்து எம்ஜிஆரோட கூட்டணியில் இருந்தாங்க. 2 பேருமோ அல்லது ஒருத்தர் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் சிபிஐ எம்ஜிஆரோட கூட்டணியில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அப்ப அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அவர் துர்ராஜ் தான் கேட்டார். அதாவது வந்து நீங்க இப்ப அவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க, தனியா உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, ஆனா பட் கூட்டணியோட தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அதனால வந்து ஏதாவது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுத்து அதன்படி நீங்க ஆட்சி அமைக்க முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்வீங்களா, அப்படி ஏதாவது திட்டம் இருக்குதான்னு கேட்டார். அது ஒரு நல்ல கேள்வி. மெஜாரிட்டி இருக்குது, கூட்டணி மந்திரி சபை கிடையாது, பட் ஸ்டில் கூட்டணியால தான் ஜெயிச்சிங்கன்றதுனால கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கும் விதத்துல வந்து நீங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து அப்படி ஏதாவது ஒன்றை வகுத்து அவங்களுடன் சேர்ந்து ஆட்சியை கொண்டு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதான்னு கேட்டார். ரொம்ப நல்ல கேள்வி. உடனே அப்ப கூட அந்த மொத்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பெரியவங்க எல்லாருமே அவங்க வந்து எம்ஜிஆர் தடுமாறிடுவாரு, எதனா வளரிடுவாரு அப்படின்னு நினைச்சா. ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. எம்ஜிஆர் சொன்னாரு, அதற்கான தேவை எழவில்லை, ஏனெனில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ற அந்த ஒரு கோரிக்கையை அவர்களே முன்வைக்கவில்லைனார். அது ஒரு நல்ல பதில், புத்திசாலித்தனமான பதில். ஏன்னா அது வந்து அவரை லாக் பண்றதுக்கு மடக்கிறதுக்கு கேட்ட கேள்வி. அது வலையை விரிச்சாங்க. ஆனா அவருக்கு அது ரொம்ப தெளிவா பதில் சொன்னார். இப்ப உங்க கேள்விக்கான பதில் மார்ஷல், ஏன் பார்க்கலன்றதுக்கு சில காரணங்களை நீங்க சொல்றீங்க, சில யூகங்களை சொல்றீங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல இந்த நேரத்தில் மறுக்கிறேன். தெரிந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் இப்பொழுதைக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விஜய் வேணான்றாரு மீடியாக்குள்ள, எனக்கு வேணான்றாரு. இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது. ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் வந்து மீடியா வேணான்றது வந்து அவரா சொல்லல, அவருடைய தோனி அப்படிதான் தெரியும். அதாவது அவர் சொல்லலைனாலும் நடைமுறை அதுதான். அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, செயல்பாடின் மூலமாக அவர் காட்டுகிறார். எனக்கு மீடியா வேணான்றாரு. நீங்க மீடியாவோட பேச மறுப்பது என்பது வந்து நான் அதை வந்து ஒரு ஆபத்தான போக்காக தான் நான் அதை பார்க்கிறேன். விவசாய கடன் பத்தி விஜய் அவர்கள் சொல்றாரு, நாங்க செஞ்சிருக்கோம், இவ்வளவு கொடுத்துருக்கோம்னா இப்ப நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம், நான் வந்து பொய் சொல்லிலாம் ஏமாத்த மாட்டேன் அப்படின்றாரு. இங்க இது பொய்ன்றது தப்பான வார்த்தை அரசியல்ல. அதனாலதான் உண்மைக்கு மாற்றுன்னுவாங்க, ரொம்ப கண்ணியமாக சொல்லுவாங்க. நிலைமை வந்து மோசமா இருக்குதுங்க. மாநிலத்தின் நிதி நிலைமை, நாட்டின் நிதி நிலைமையே மோசமா இருக்குது. டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு கீழே போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு இருக்குது. அமெரிக்க ஈரான் யுத்தத்தால, மேற்காசிய யுத்தத்தால வந்து உலகமே வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் தான் இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் சிக்கன நடவடிக்கைகளை பற்றி பிரதமர் பேசுகிறார். அது குறித்த எத்தகையதொரு அறிவிப்பும் நிர்வாக ரீதியிலா விஜயிடமிருந்து எதுவும் இந்த 20 நாட்கள்ல வெளியில வரல. ஏன்னா அவர் திமுக மையமா வச்சு தன்னுடைய அரசியலை நகர்த்துவதால் வரக்கூடிய சிக்கல் இது இப்போ ஓடும், எப்பயுமே ஓடாது. 3 to 6 மாதங்களுக்குள்ள இது பல்லிழிக்கும். இந்த வண்டி இந்த ஸ்ட்ராட்டஜி ஓடாது. அப்ப நீங்க வேற ஸ்ட்ராட்டஜி கியரை மாத்தணும். அப்ப பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இட்ஸ் ஓகே. ஹனிமூன் பீரியட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, அரசுக்கு இருக்குது. யாரும் பெருசா ஒன்றும் கவர்மெண்ட்டை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு விரும்பல, பண்ணவும் முடியாது. தைரியமும் கிடையாது யாருக்கும். நான் இன்னைக்கு எதிர்கட்சி அவகாரம்னு விஜய் சொல்லிட்டாருன்னா திமுக அதிமுக 2 பேராலையும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. எலெக்ஷனை தவிர ஒரு வழி கிடையாது. அதுக்கு யாருக்கும் மனசோ தைரியமோ கிடையாது. அதனால வண்டி இப்போதைக்கு ஓடும். விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் போய் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டார்கள். மீண்டும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் நிறுத்துவேன், விஜய்க்கு வெற்றி பெற செய்யுங்கன்றார். திருச்சி கிழக்குக்கான முதற்கட்ட பிரச்சாரமாகவே இதை எடுத்து. ஆமா, இது உண்மையிலே முதல் கட்ட பிரச்சாரம். கரெக்ட். திருச்சி கிழக்குக்கான
இடைத்தேர்தல் வரப்போகிறது. அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை இன்று துவக்கி வைத்திருக்கிறார் விஜய். யுவர் ரைட், நீங்கள் சொல்வது கரெக்ட். சமீப நாட்களா தமிழக வெற்றி கழகத்துல நிறைய பேர் போய் சேர்ந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இது நீங்க இது புதுசுங்க, இது வழக்கமா இருக்குது. 1996ங்க மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சப்ப இப்படிதான் நடந்தது. அப்ப திமுக விட சத்தியமூர்த்தி பவன்ல தான் கூட்டம் கொஞ்சம் அதிகமா சேரும். உலகத்துல இருக்க எல்லா விதமான காரும் அங்க நிற்கும் சத்தியமூர்த்தி பவன்ல. கரெக்டா 1.5 வருஷம் 98ல் கவர்மெண்ட் கவுந்தோடனே 20 MP 3 MP மாறினாங்க. அப்ப அப்படியே கொஞ்சம் குறைஞ்சுது. 99 செப்டம்பர்ல மூப்பனார் சின்ன கட்சி யார் அப்ப திருமாவளவனோடையும் கிருஷ்ணசாமியோட கூட்டணி இந்த அப்பதான் முதல்ல நிக்கிற தேர்தல் அவங்க கட்சி. அப்ப அந்த காரோட எண்ணிக்கைலாம் குறைஞ்சுது. அப்போ 2001ல் ஏடிஎம் கூட சேர்ந்தப்ப மறுபடியும் செல்வாக்கு வந்தது மூப்பனாருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அவர் 3 மாசத்துல இறந்து போனார். இறந்து போன பிறகு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. அப்புறம் மூப்பனார் வாசன் அவருடைய மகன் தமிழ் மாநில காங்கிரஸோட இணைச்சார். நீங்க அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் 96 மேல இருந்து 99 வரைக்கும் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஊர்ல எல்லாம் போய் அந்த கட்சியில சேருவோம். அந்த மாதிரி தான் இப்ப தாவேக்கால போய் பலரும் சேர்றதுன்றது, அதிகாரம் வந்ததுன்னா எல்லாம் வருவான். இதுல என்ன இருக்குது புதுசா? இதுல நீங்கள் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. பறவைகள் தேடி போகணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இல்ல வரக்கூடிய தேர்தல்கள்ல இதுக்கு முன்பாக தனித்து விடப்பட்ட தாவேக்கா மைய சக்தியாக இருக்குமா? வந்துடுச்சு, அதுதான் உண்மை. தேர்தலுக்கு முன்னால தனிச்சிருந்தவங்க இன்னைக்கு எல்லாரும் போறாங்க. திமுகவோட அத்தனை கூட்டணி கட்சிகள் இங்க போயிடுச்சாங்க. திமுக கூட இந்த அத்தனை கட்சியும் இன்னைக்கு போயிடுச்சு. இல்ல யார் இருக்கா இன்னைக்கு திமுகவோட சொல்லுங்க? நாங்க எந்த காலத்திலயும் கூட்டணியே கிடையாது, தேர்தல் உடன்பாடுன்னு புது வியாகியான பேசுறாரு சண்முகம். அவர் வாயால எத்தனை தடவை இது கொள்கை கூட்டணின்னு பேசியிருப்பாரு. அப்படிதானே இருந்தது. 2018ல இருந்து 19 எலெக்ஷன், 21 எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன், 24 எலெக்ஷன், 4 தேர்தல். மாபெரும் சாதனைங்க. 2 சட்டமன்றம், 2 மக்களவை. கலைஞர் கூட செய்யாத சாதனையை ஸ்டாலின் செய்தார். பட் இது ஒரு சக்கரம். மேல இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேல போகும். 4 தேர்தல்களில் ஒரே கூட்டணியை ஸ்டாலின் அவர்கள் கட்டமைத்தது தான் சாதனையை ஒழிய இன்று அது உடைந்தது சாதனை அல்ல. 6-18ல இருந்து, ஆமா, இப்போ கலைஞர் மரணத்துக்கு பிறகு 19ல இருந்து எடுத்துக்கலாம். 5 ஆண்டுகள், 6 ஆண்டு 1+6 7 ஆண்டுகள் இருந்த கூட்டணி இன்று சிதறிவிட்டது, முற்றிலுமாக சிதறிவிட்டது. திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ யதார்த்தம். விஜய் அவர்கள் எப்படி திட்டங்களை நிறைவேற்ற போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையை கொடுக்கலாம். நான் சொன்னதை செய்வேன், செஞ்சே காட்டுவேன், 5 வருஷத்துல செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி பெருசா எதுவும் சொல்ற மாதிரி தெரியல. அவர் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், தனி மெஜாரிட்டி இல்லை கூட்டணி. அவர் சொல்றாரு இன்னும் கொஞ்சம் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கலாம், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. தனி மெஜாரிட்டி கொடுத்திருந்தா இன்னும் நான் தீவிரமா செயல்பட்டிருப்பேன்ற துணியில தான் அவர் பேசுறாரு. பட் செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் தெளிவா ரோட் மேப்னுவாங்க, எப்படி அதை செயல்படுத்த போகிறேன் என்பது குறித்த அந்த ஒரு, அதான் ஆங்கிலத்தில் சொல்றோம், இட்ஸ் அ ரோட் மேப். அந்த ஒரு பாதையை இன்னைக்கு மக்கள் முன்னால வைக்கல. மேபி அதற்கு அனுபவமின்மை ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே புது கவர்மெண்ட் வந்திருக்குது, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னிங்ஸ. நான் அடிக்கடி சொல்றதான், 6 மாசம் ஹனிமூன் பீரியட், அட்லீஸ்ட் 3 மாசமாவது கொடுங்க, பார்ப்போம் என்ன செய்யறாங்கன்னு. அதற்குள் நாம் தீர்ப்பு எழுத வேண்டாம். பிஜேபி பற்றி முழுவதுமாக பேச மறுக்கிறார். திமுகவை தவிர யாரை பத்தியுமே அவர் பேச மறுக்கிறார். அட்லீஸ்ட் இந்த கவர்னர் விவகாரத்துல எல்லாம் கூட பேச மாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கவர்னரை பற்றி எல்லாம் ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டார். கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ் ஒரு விஷயத்த கூட அவர், நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த 2.25 வருஷத்துலயுமே, தேர்தலுக்கு முன்னாலேயும் பிஜேபியை ஒரு இடத்துல கூட வாயை திறக்கல. திருப்பரங்குன்றம் இஷ்யூலாம் வாயை திறக்கல. அதை அவங்க தெரியாம செய்யல, கான்சியஸா செய்யறாங்க. திமுக 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 ஒரு தீய சக்தி. அதான் இதை வச்சு வண்டியை ஓட்டிடலான்னு பாக்குறாங்க அவங்க. இப்போதைக்கு வண்டி ஓடும், அதுக்கு பிறகு 6 மாசம் பொறுத்து என்ன ஆகுன்றது இல்ல. இதோட லிங்க் ஆகுமான்னு பாருங்க இந்த கொஸ்டின். அவர் விஜய் சொல்றாரு, நான் கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை போடுறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், கருப்புன்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும்ன்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? அது நீங்க தான் சொல்லணும், எனக்கு புரியல. அவர் சொல்றாரு கருப்புன்னா என்னன்னு உங்களுக்கே புரியும்ன்றாரு. எனக்கு புரியல உண்மையிலே, நீங்க தெரிஞ்சா. ஒருவேளை திராவிடர் கழகத்தை சொல்றாரு, பெரியார் அதான் சொல்றாரு. கருப்புன்னும் போது நான் தான் உண்மையான வாரிசுன்றேன். நான் உண்மையான வாரிசு.
திமுக கிடையாது. திமுகவிடம் இருந்த அத்தனை அஸ்திரங்களையும் அவர் ஒவ்வொன்றாக உருவிவிட்டார். சித்தாந்தங்கள், சோகால்டு கொள்கைகள், கூடவே இருந்த கூட்டணி கட்சிகள் ரெண்டையும் உருவிட்டார். கூட்டணி கட்சிகளை மட்டும் உருவல, திமுகவோட கொள்கைகளாக அறியப்பட்டவற்றையும் திமுகவுடைய இருப்புக்கான காரணங்களையுமே நான் உருவிவிட்டேன் என்கிறார் அவர். ஒரு பெரிய அளவுல மைண்ட் கேம் தான் ஆடுறாரு அவர். அரசியலையும் விளையாடுறாரு. பொலிட்டிக்கலி இஸ் பிளேயிங் a வெரி குட் கேம், மைண்ட் கேம். அது லாங் டேர்ம்ல எப்படி நிற்கும்ன்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். நிறைய ஒரு கேள்வி, விஜயனுடைய செயல்பாடு, அவர்களுடைய அமைச்சரவை செயல்பாடு, அரசியல் செயல்பாடு எந்த திசையில போகுது, விமர்சிக்கக்கூடிய வகையில இருக்கா அல்லது பொறுத்திருந்து தான் பார்க்கணும்? வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ எந்த விதமான தீர்ப்பும் சொல்லக்கூடாது. 30 நாள் 90 நாள் நான் சொல்லுவேன், 30 நாள் கூட ஆகல, அதில் 1/3 கூட ஆகலை. சற்றே பொறுத்திருங்கள். நிறைய விஷயங்களை தெரிஞ்சு. நன்றி சார். நன்றி சார்.